மனுஷ ஜென்மத்துல நான் பிறந்ததுக்கு ரொம்ப 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 நான் வருத்தப்படுறேன். இந்த மனுஷனுங்களை விட ஆபத்தான ஏதாவது ஒரு விஷயம் இந்த உலகத்துல இருந்தா தயவு செஞ்சு எனக்கு சொல்லிட்டு போங்க. அதை விட ஆபத்தான விஷயம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க மத்த விஷயத்தெல்லாம் பார்த்து மத்த உயிரினங்களை பார்த்து ஆபத்து ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு இடத்துல ஒருத்தன் ஒரு குரங்கு ஏதோ ரோட்ல வந்திருக்கு, அந்த குரங்க போட்டு அவ்வளோ அடி அடிச்சிருக்காங்க. என்னங்க நீங்க நீங்கெல்லாம் ஒரு உயிரை காப்பாத்துறத பத்தி, ஒரு உயிர் கஷ்டப்படுது அப்படின்றத பத்தியோ பேசிட்டு இருக்கீங்க. நிறைய இடத்துல யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நியூஸ்ல நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய சம்பவங்கள் பாத்திருப்பீங்க. எத்தனை நாய்களை கதற கதற நாம அடிச்சிருக்கோம். இந்த மனுஷ ஜென்மமான இந்த கேவலமான ஜென்மம் நாம எத்தனை நாய்களை கதற கதற நாம அடிச்சிருக்கோம். நாய்களை ரேப் பண்றாங்க. ஒரு மனுஷன் நாய் எத்தனை நாய்களை ரேப் பண்றானுங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டதே கிடையாது இல்லையா? சோ மாடியில இருந்து நாய் குட்டிகளை எவ்வளவு கொடூரமா தூக்கி போட்டு கொண்டிருக்கானுங்க, அடிச்சு கொண்டிருக்கானுங்க. எத்தனை நாய்களை நடு ரோட்ல வண்டியில அடிபட்டு சாவுட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கானுங்க. உண்மையா நாய்கள்லாம் மனுஷனுங்களா திங்க் பண்ற மாதிரி இருந்ததுன்னா இந்த உலகத்துல ஒரு மனுஷன் கூட இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பழி வாங்கறதுக்கான காரணம் நாய்களுக்கு இருக்கு. அவ்வளவு விஷயம் அனுபவிச்சிருக்காங்க அவங்க. ஆனா நல்ல வேளை அவங்க மனுஷனா இல்லைன்றதுனால அவங்களோட வாழ்க்கையை அவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் நாம மனுஷங்க இல்லையா? சோ நமக்கு நடக்கிற அநியாயத்தை நாம தட்டி கேட்கணும். நாம எல்லாரோட விஷயத்தையும் நாம கேட்கணும் நாம. ஆனா நாம அவங்களுக்கு எதுவுமே நம்ம பண்றது கிடையாது இல்ல. நாம அவங்கள ரொம்ப சேஃபா பாத்துக்கிறோம். இவ்வளோ கொடூரமா நம்ம யோசிக்கிறதுக்கும் நடந்துக்கிறதுக்கும் நம்ம மனுஷனா பிறந்ததுக்கு கேவலப்படணும். அவ்வளோ கொடுமைகள் அவங்களுக்கு நடந்திருக்கு. அவங்களால பேச முடியல, அவங்களால வெளியில எதுவும் சொல்ல முடியலன்றதுனால அவங்க மேல மட்டும் நம்ம எந்த பழியும் தூக்கி போட முடியாது இல்லையா? தெருவுல பிறந்து தெருவுல வளர்ற குழந்தைங்க அவங்களால பிரச்சனை வருதுன்னா அதுக்கு யாரு காரணம்ன்றத யோசிங்க. அதுக்கு அவங்க காரணமா? மனுஷங்களுக்கு வெறி பிடிச்சி இந்த மாதிரி அனிமல்ஸ் கிட்ட சைக்கோத்தனமா நடந்துக்கிறாங்கல்ல, அவங்கள என்ன பண்ணணுமோ அவங்களுக்கு அதுக்கான ஒரு முயற்சியை போடுங்க. இதெல்லாம் பண்ணாம அந்த வாயில்லா ஜீவன்களோட பாவத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு என்ன பண்ண போறீங்க நீங்க வாழ்க்கையில? ஆனா பாவம் பண்றதுக்கெல்லாம் இப்போ இந்த ஜெனரேஷன்ல தயங்குறதுக்கான ஒரு சான்ஸே கிடையாது. பாவம்லாம் பண்றதுக்கு எல்லாரும் ஆர்வமா இருக்காங்க ரொம்பவே.